ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சின்ன மினி விலாக் தாங்க. இதில் வந்து என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி தக்காளி சட்னி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஒரு வாணலியில் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன், சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வரமிளகா போட்டிருக்கேங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம், இல்லை நல்லா தான் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அப்புறம் இது கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டைமில் கருவேப்பிலை வந்து நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கருவேப்பிலைலாம் எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சட்னி அரைக்கும் போது நம்ம கருவேப்பிலை நிறைய ஆட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் நல்லா வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா நல்லா வதங்கி வரணும். நான் வந்து நார்மலாக நாட்டு தக்காளி இல்லைங்க, இது வந்து இப்போ வர ஆஃபீஸ் தக்காளி தான். இப்போ நாட்டு தக்காளி கிடைக்கிறது இல்லைல்ல, அதனால் நான் இந்த ஆஃபீஸ் தக்காளி தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது கூடவே கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேங்காய் இல்லாமலேயும் செய்யலாம், தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் புதினா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது கூட புதினாவும் ஆட் பண்ணி கொத்தமல்லி தழை கூட ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கீரையெல்லாம் வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி சட்னியை அரைச்சி கொடுத்தா அவங்களுக்கு வந்து நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க. இது வந்து நான் இன்றைக்கி இட்லிக்காக தான் சைடிஷ் ரெடி பண்ணியிருக்கேன். சட்னி இதை ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விடுங்க, நல்லா வதங்கி வரணும், எல்லாமே நல்லா சேர்ந்து வதங்கி வரணுங்க. வதங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சு எடுத்து நீங்கள் தாளிச்சிக்க வேண்டியதான். இதுக்கிடையிலே நான் வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சேன். தண்ணி நல்லா கொதிச்சு வருது, கொதிச்சு வந்துட்டுருக்குங்க. இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நம்ம இட்லி ஊற்றி வச்சுக்கும்போது இட்லி ஊற்றி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக ரெடி ஆயிரும் இட்லி. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இட்லி அப்படியே தண்ணி ஊற்றி அப்படியே ஊற்றி வச்சுருவாங்க. அது ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கிடையிலே வந்து நான் சட்னி ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக வந்துருந்தோம் அன்றைக்கி. அடுத்த நாள் நாங்கள் ஊருக்கு போகிறதா இருந்தது. சரி, வீட்டில் இருக்க எல்லாேருக்கும் கேக் செஞ்சு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக நான் வந்து கேக் ரெடி பண்ணியிருந்தேங்க. ப்ளைன் கேக் தான், நார்மல் டீ கேக் தாங்க. பேக்கரியிலலாம் கிடைக்கும் இல்லைங்க, அது மாதிரி டீ கேக் தான். அது வந்து கேக் ஜெல் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரிலாம் எதுவும் ஜெல் யூஸ் பண்ணாமல் பண்ணியிருந்தேன். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக வந்துருந்தது. இதுவுமே நான் சேல் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். கேக்லாம் ப்ளைன் கேக்கும் சேல் பண்ணிகிட்ருக்கேன், ப்ரௌனிஸும் சேல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா டிஎம் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கொரியர் பண்ண முடிஞ்சால் பண்ணி விட்றேங்க. ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்தது, டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. முன்னாடிலாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி வராமலே இருந்தது. இப்போ ஓரளவுக்கு கேக்லாம் நல்லா பர்ஃபெக்டாக வர ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. எங்கள் பாப்பாலாம் ரொம்ப சூப்பராக சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. அவ்வளோதாங்க, இது ஒரு சின்ன மினி விலாக் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது கமெண்ட்டில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.